பேசி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமனும் இளமதியும் சித்தார்த் நளினி எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ கலா வந்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளார போக சொல்கிறாங்க, ரஞ்சிதமும் போக சொல்கிறாங்க. இப்போ இளமதி இருந்துக்கிட்டு புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போவீங்களா, அவங்களுக்கு ஆரத்திலாம் எடுக்கணும், எனக்கு தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கல, உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பரமன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இளமதி அப்படியே வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஜால்ரா ரஞ்சிதம் இருந்துக்கிட்டு அவங்க வலது காலை எடுத்து உள்ளே வச்சு போகும்போது நான் காலை குறுக்கால விட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கலாக்கிட்ட. இதை கேட்குற பரமன் இருந்துட்டு பார்க்கலாம் உன்னால் முடிஞ்சா செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில் 2 பேரையும் சேர்ந்து போக சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க கால் விடுவாங்க, அந்த மாதிரி செம கிண்டல் மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் கலாவும் சித்தார்த்தும் பேசிக்கிறாங்க. எங்கள் அரசியல் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, இப்படின்னு கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சதி திட்டம் தான் போடுறாங்க. இவங்க எங்கே திருந்த போகிறாங்க, இவங்களோட வேலையை இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நளினி வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்பவுமே பார்த்தா இளமதிக்கு தேங்க் பண்ணுறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி ஹக்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா பரமன் காலிலலாம் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதாவது கலா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நளினி அங்கேருந்து போகிறாங்க. இப்போ எப்பயும் போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாவும் இளமதியும் பக்கம் பக்கமாக பஞ்சு டைலாக் பேசி ஒருத்தர் சவால் விட்டுக்கிறாங்க. நான் பார்த்துட்றேன் தீத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா இவங்க தூங்குறதுக்காக அதாவது தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு ரூம் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக போய் பூ அது இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனும் இளமதியும் வாங்கிட்டு வராங்க. அங்கே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து பரமன் வந்து இளமதிக்கே தெரியாமல் இளமதிக்கு மேலே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் தெரியல இளமதி மேலே ரொம்ப இதாக இருக்கார். ஆனால் இப்போதைக்கு எதுவும் வெளியில் சொல்ல வேணான்னு தானே இருக்கார். அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்குள்ளார டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அந்த பூவெல்லாம் போட்டு. அப்போயும் நிறைய ரொமான்ஸ்லாம் நடக்குது. ஆனால் பரமன் வந்து வெளியில் காட்டாமல் ரொமான்ஸ் பண்ணுறாரு, இளமதி வெளிப்படையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்பா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இதெல்லாம் நடக்கும் அழகு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி செம க்யூட்டாக சொல்லிட்டு போகிறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சித்தார்த் நளினிக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசி எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சித்தார்த் பேசுகிறாரு. நளினி அப்படியே ரொம்ப பாவமாக அப்படியே ரூம்குள்ளார நிற்கிறாங்க, வெளியில் போ அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன்கிட்ட இளமதி ரொமான்ஸ் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. பரமன் வந்து அப்படியே ரொம்ப க்யூட்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.